தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. கூட்டணிக்காக அதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றும் விளக்கம். பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்தது அதிமுகவுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகம். தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்தது. செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு கூட உரிமை இல்லாத நிலை இருந்ததாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சனம். மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக கூட்டணி உறுதி என்பது தவறான தகவல் என அமித்ஷா விளக்கம். தேசிய கூட்டமைப்பில் அண்ணாமலையின் செயல் திறன்களை பயன்படுத்துவோம் என்றும் திட்டவட்டம். பெண்கள் குறித்து ஆபாசமாக விமர்சித்த விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடியின் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்தார் கட்சித் தலைவரான முதல்வர் மு.க. ஸ்டாலின். திருச்சி சிவாவை திமுகவின் புதிய துணை பொதுச் செயலாளராக நியமித்தும் உத்தரவு. இரண்டாவது நாளாக நிர்வாகிகளை சந்திக்க மறுத்த பாமக தலைவர் ராமதாஸ். விரைவில் நல்ல செய்தி வரும் என கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நம்பிக்கை. ரயில்களில் தட்கல் முன்பதிவு நேரத்தில் மாற்றமில்லை. நேரம் மாற்றப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் ரயில்வே விளக்கம். 9,970 காலி பணியிடங்கள் கொண்ட ரயில்வே உதவி ஓட்டுநர் பணிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ரயில்வே தேர்வு வாரியம் அறிவிப்பு. சென்னை மதுரவாயலில் நேற்றிரவு முதல் சுமார் 9 மணி நேரமாக மின்வெட்டு. புழுக்கம் தாழாமல் தூக்கமின்றி தவித்த பொதுமக்கள். டெல்லியில் புழுதிக்காற்று வீசியதால் மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் ஓட்டம். தனது வீரர்களை கம்பேக் என ரோஹித் சர்மா அழைத்த காட்சி. நடப்பு ஐபிஎல் தொடரில் தொடர்ந்து 5வது தோல்வியை சந்தித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஆண்டின் பிற்பகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது. இந்நிலையில் அதிமுக தலைவர்களை பார்க்க மக்கள் தயாராக இல்லை என்று அண்ணாமலை சீண்டினார். இபிஎஸ் ரோட் ஷோ போக சொல்லுங்கன்னா எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. எடப்பாடி அண்ணங்கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்கறது. நாம் சொல்லி இருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். நீங்க மற்ற கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரு கான்ட்ராக்டர் இல்ல, யாருமே ஹைவே கான்ட்ராக்டர். நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க. யாரெல்லாம் திருச்சியில் நிறுத்திருக்காரு, யாரெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்திருக்காங்க. நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன? எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டிருக்கு. அதனாலதான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. நாங்க அப்படி இல்ல, டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ அனைவரும் பேசியே அண்ணாமலையை பெரிய ஆளாக்குவதாக பதிலடி கொடுத்தார். ஏங்க அவரை பத்தியே பேசிட்டு இப்படி பேசிதான் அவர் பெருசாரு. நீங்க அவரை பத்தியே பேச வேண்டாம். மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி என்று அண்ணாமலை காட்டமாக விமர்சித்தார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று
கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். இதற்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் என்று சீண்டினார். துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. இந்நிலையில் சிலுவம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை வறுத்தெடுத்தார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுகவுடைய அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். ஆனால் மைக் கிடைத்தால் போதும் பொய் எதையாவது பேசுவார் என அண்ணாமலையை போகிற போக்கில் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். இந்த மைக்கு கண்டா அவருக்கு ஒரு வியாதி மாதிரி. மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை எப்போதும் தாம் தலைவராக ஏற்றுக்கொண்டதே இல்லை என்று அண்ணாமலை ஆக்ரோஷமாக பேசினார். மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள்தான் என்றும் யாருக்கும் அடிமை கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானாலும் இரு கட்சிகளின் தலைவர்களும் சரமாரியாக விமர்சித்துக் கொள்ளும் வீடியோக்கள் பகிரப்படுவது மட்டும் நின்றபாடில்லை. இப்படி அதிகம் பகிரப்படுவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒருவரையொருவர் விமர்சித்துக் கொண்ட வீடியோக்கள் தான். இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது. இந்நிலையில் அதிமுக தலைவர்களை பார்க்க மக்கள் தயாராக இல்லை என்று அண்ணாமலை சீண்டினார். இபிஎஸ் ரோட் ஷோ போக சொல்லுங்கண்ணா, எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. எடப்பாடி அண்ணங்கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்கிறது. நாம் சொல்லி இருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். நீங்க மற்ற கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரு கான்ட்ராக்டர் இல்ல, யாருமே ஹைவே கான்ட்ராக்டர். நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க. யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்திருக்காரு, யாரையெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்திருக்காங்க. நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன? எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டிருக்கு. அதனாலதான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. நாங்க அப்படி இல்ல, டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ அனைவரும் பேசி பேசியே அண்ணாமலையை பெரிய ஆளாக்குவதாக பதிலடி கொடுத்தார். ஏங்க அவரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? இப்படி பேசி பேசிதாங்க அவர் பெருசாரு. நீங்க அவரை பத்தியே பேச வேண்டாம். மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத் தந்தார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி என்று அண்ணாமலை காட்டமாக விமர்சித்தார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி, நம்பிக்கை துரோகி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். இதற்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் என்று சீண்டினார். துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. இந்நிலையில் சிலுவம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை வறுத்தெடுத்தார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுகவுடைய அமைச்சர்,
அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். ஆனால் மைக் கிடைத்தால் போதும், பொய் எதையாவது பேசுவார் என அண்ணாமலையை போகிற போக்கில் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி, மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை எப்போதும் தாம் தலைவராக ஏற்றுக்கொண்டதே இல்லை என்று அண்ணாமலை ஆக்ரோஷமாக பேசினார். மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள்தான் என்றும் யாருக்கும் அடிமை கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.